சீனாவில் தனியார் நிறுவனத்தில் லீவு கூட எடுக்காமல் பணியாற்றி வந்த இளைஞர் ஒருவர் உறுப்புகள் செயலிழப்பு காரணமாக பரிதாபமாக உயிரிழந்தார். ஓவர் வேலை உடம்புக்கு ஆகாது என பலரால் காமெடிக்கு சொல்லப்பட்டது போல தெரிந்தாலும் அதிகமாக வேலை செய்வது நமது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை கடுமையாக பாதிக்கும் என மருத்துவர்கள் சிலர் தெரிவித்துள்ளனர். ஆனால் அதை வாழ்வில் பொருட்படுத்தாமல் அனைத்து அலுவலகங்களிலும் ஓவராக வேலை செய்யும் நபர் நிச்சயம் ஒருவராவது இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சீனாவில் அதிகமாக வேலை செய்து வந்த இளைஞர் ஒருவர் உறுப்புகள் செயலிழப்பு காரணமாக பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். ஆபாவோ என்கிற 30 வயது இளைஞர் ஜிஜியாங் மாகாணத்தில் உள்ள ஜவுசான் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனத்தில் பெயிண்டராக பணிபுரிந்து வந்ததாக கூறப்படுகிறது. இளைஞர் 104 நாட்களாக தொடர்ந்து வேலை செய்து வந்ததாகவும் இடையில் ஒரு நாள் மட்டுமே விடுப்பு எடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் நிறுவனத்திற்கு தீவிரமாக வேலை செய்து வந்த ஆபாவோவின் உடல்நிலை கடந்த மே மாதம் 25ஆம் தேதி திடீரென பாதிக்க தொடங்கியுள்ளது. ஓய்வு இல்லாமல் உழைப்பதால் அதனால் ஏற்பட்ட களைப்பின் காரணமாக உடல் சோர்வு ஏற்பட்டிருக்கும் என அசால்ட்டாக இருந்துள்ளார் ஆபாவோ. ஆனால் நாளுக்கு நாள் அவரது உடல்நிலையில் மிக மோசமான பாதிப்பு ஏற்படவே இளைஞரை அவரது உறவினர்கள் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். தொடர்ந்து அவரது உடல்நிலையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் இளைஞரின் உடலின் பல பாகங்கள் செயலிழந்து போய் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தொடர்ந்து இளைஞருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி ஆபாவோ பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து இளைஞரின் உறவினர்கள் நிறுவனத்தின் மீது புகார் அளித்திருந்த நிலையில் வழக்கு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது. அப்போது சம்பந்தப்பட்ட நிறுவனம் ஆபாவோ கடைசியாக வேலை செய்த நாள் மே 28ஆம் தேதி என்றும் அவர் உயிரிழந்தது ஜூன் 1ஆம் தேதி என்றும் வேலை காரணமாக ஏற்பட்ட மரணம் என வகைப்படுத்த வேண்டுமென்றால் கடைசியாக வேலை செய்த நாளிலிருந்து 48 மணி நேரத்திற்குள் மரணம் ஏற்பட்டிருக்க வேண்டும் என கூறி ஆபாவோவின் மரணம் வேலை சார்ந்த மரணமாக வகைப்படுத்த முடியாது என அதிகாரிகள் மறுத்துவிட்டனர். இருப்பினும் நிறுவனத்தின் பதிலால் திருப்தியடையாத நீதிமன்றம் ஆபாவோ மரணத்திற்கு சம்பந்தப்பட்ட நிறுவனமே பொறுப்பு என தீர்ப்பளித்தது. மேலும் அவரது குடும்பத்தினருக்கு இழப்பீடாக 4 லட்சம் யுவான், அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய் 47 லட்சத்தை வழங்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆபாவோவின் மரணம் தொடர்பான வழக்கிற்கு நீதிமன்ற தீர்ப்பு சமீபத்தில் வெளியான நிலையில் தற்போது பேசு பொருளாகி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.